இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். ஒரு 2-3 நாளில் பயங்கரமான விஷயம் நடந்தது. கோவை மாவட்டத்தில் 10 வயது சிறுமியை கற்பழித்த 2 பேருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரையும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் போது மக்கள் போராட்டம் நடத்தி கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. வாயில் கடுமையான தண்டனைன்னா என்னான்னு சொன்னால் தானே அரசாங்கத்துக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. சொன்னால் தானே அவன் கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனை, அதிகபட்சம் மரண தண்டனை வரும். மரண தண்டனை ஒரு செகண்டில் போகுது. அவனுக்கு அதில் என்ன அவனுக்கு ஒரு பயமோ மற்ற விஷயமோ சாவத்துக்கு முன்னால் அந்த மரணம் பயம் இருக்காத. அதனால் ஒரு 2-10 செகண்டில் உயிர் போயிடுக்குங்க. கொடுக்குற ஒரு தண்டனை அவன் பின்னாடி வர்ற ஒருத்தம் கூட அதை யோசிக்கக்கூடாது. நான் என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேருக்குமே 2 கண்களும் பறிக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் சொல்கிறேன். சும்மா நம்ம வரையும் பேசிட்டு இருக்கேன். அரசாங்கத்தின் அனுமதியோடு தான். ஏன்னா அவங்க தானே தூக்கில் போடுறவங்களே. அதே மாதிரி தான் இது. அவர்களுடைய 2 பேர்களுடைய கண்களும் பறிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் மறுபடியும் பார்வை வரல, அந்த மாதிரி எடுக்கும். 2வது அவர்களுடைய ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும். ஆண்மைத்தன்மை அவர்களுக்கு நீக்கப்பட வேண்டும். இந்த 2 மட்டும் கொடுத்தாவே போதும். ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கண்ணு தெரியலன்னும் போது ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு வேறு ட்ரை பண்ணுவான். அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கண்ணு தெரியலனா யாருடைய உதவியாக தேவை? யாருன்னா ஹெல்ப் பண்ண வருவாங்களா ஃபேமிலியில் தான். முன்னால் எங்கள் மானமே போச்சுடான்னு போய் நிற்பான். அவன் நொந்து ஒவ்வொரு நிமிஷம் நொந்து சாவனான். அப்போ தான் அவனுக்கு இந்த வழி தெரியும். என்ன ஒரு 10 வயசு குழந்தைன்றது எவ்வளோ பெரிய பொம்பளை. சரி இல்லைன்னா அதான் சொல்கிறேங்க. கண்டந்துண்ணுமா வெட்டி போடணுன்னாங்களே, அதை விட கொடுமையான இதுதான் தண்டனை. 2 கண்ணை எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தன்மை எடுத்துடணும். வேறு எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவன் யாருடைய உதவி இல்லாத அதே இடத்துல எத்தனை நாளோ கடந்து 10 நாளோ 15 நாளோ சோறு கூட யாரும் போடணும். அவன் செத்து பிழைக்கணும். இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். என் தரப்பில் நான் மக்கள் சார்பும் கேட்குறேன், என் தரப்புலையும் சொல்கிறேன். இதுதான் கொடுமையான தண்டனை இருக்குன்னு நினைக்கிறேன். சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் நான் தான் பேசுகிறேன். இந்த தண்டனை அரசாங்கம் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை.